கோவையில 10 மண்டலங்கள்ல கரோனா தடுப்பு பணிகள் அப்படின்றது மிக தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இந்த சூழல்ல நம்மளும் நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு சூழல்ல எப்படி முகக்கவசம் நம்ம உயிர்கவசமா மாறி இருக்கோ, அதே போல தலைக்கவசம் எப்போதுமே நம்ம உயிர்கவசம் தான். அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா சில பேர் மாஸ்க் போடும்போது அது முடியலைங்க, ஹெல்மெட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் சொல்றாங்க. ஆனா இப்போ சாலைகள்ல மீண்டும் முழு அளவுல வாகனங்கள் போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்மளும் வெளியில வர்றோம். நெரிசல் அதிகமாகுதுங்கிற போது விபத்துக்களை நம்ம தடுக்கணும். இன்னைக்கு ஹலோ எஃப்எம்ல ஹலோ தமிழ சிறப்பு நிகழ்ச்சியாக நீங்க சாலை பாதுகாப்பு தொடர்பான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தான் கேட்க போறீங்கன்னு சொன்னோம். நம்ம கோவில இருக்கக்கூடிய சாலை பாதுகாப்பு தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு ஒரு முதன்மையான அமைப்பா உயிர் அமைப்பு செயல்பட்டு வராங்க. அவங்களுடைய உறுதுணையோட தான் இந்த நிகழ்ச்சியையும் நாங்க இப்போ ஒரு சிறப்பான நிகழ்ச்சியா மாற்றுறதுக்கான முயற்சி எடுத்திருக்கோம். அந்த விதத்துல ஹலோ தமிழால முதல்ல நம்ம கூட பேச போற நபர் நம்ம கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர். சார் வணக்கம். வணக்கம். நான் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருளரசு பேசுகிறேன். கோவை மாவட்ட மக்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்க நேயர்கள் சார்பாக மீண்டும் உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் சார். சார் இப்ப சொல்லுங்க, நம்ம இந்த காலகட்டம் அப்படிங்கிறது, ஏன்னா மறுபடியும் நாம இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புறோம். சாலைகள்ல போக்குவரத்து அதிகரிக்க, அதாவது பொது போக்குவரத்து வந்ததுக்கு அப்புறம் சூழல் எப்படி இருக்கு நீங்க பாருங்க. அதாவது ஊரடங்கு காலத்தில் இருந்த போது நிச்சயமாக மனித உயிர்கள் மிக குறைவாக இறப்பில் இருந்தது. இறப்பு 4 அல்லது 5 தான் ஏப்ரல் மாதம், மே மாதம் முழுவதுமே. இப்போது கடந்த ஆகஸ்டில் இருந்தே நம்ம இயல்பு நிலைக்கு ஆல்ரெடி வந்துட்டோம். கடந்த ஆகஸ்ட் மாதத்திலே 44 இறப்புகள், போன ஆண்டு 46 இறப்புகள். அப்படின்னா நம்ம இப்பதான் அரசாங்கம் தளர்வுகளை அறிவிச்சிருந்தாலும் யாருமே அரசு எவ்வளவுதான் சொன்னாலும், காவல்துறை எவ்வளவுதான் சொன்னாலும், சட்டங்களை கடுமையாக்கினாலும் நம்ம தலைக்கவசம் போட மாட்டோம். நம்ம முகக்கவசம் அணியறதுலயும் கவனக்குறைவு, தலைக்கவசம் அணிவதிலையும் கவனக்குறைவு. நம்மளுடைய கவனக்குறைவுனால விலை மதிப்பில்லாத உயிர்கள் வீணாகி கொண்டிருக்கிறது சாலையில. இது உண்மை. ஒரே ஒரு புள்ளி விவரத்தை மட்டும் நான் நமது மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும், கோவை மாவட்டத்தை பத்தி தெரிவித்துக் கொள்கிறேன். லாக்டவுன் இல்லாத ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மட்டும் கோவை மாவட்டத்திலே 3 விபத்திலே 4 பேர் இறந்திருக்கிறார். பல இடங்களிலே நார்மல் டிராபிக்கை விட குறைவான டிராபிக் தான் இருந்துச்சு. குறைவான டிராபிக் இருக்கிறதுனால இருசக்கர வாகன ஓட்டிகள் தான் அதிகம் விபத்துல பலியாகிறார்கள். நேருக்கு நேரா மோதியே இந்த இறந்ததே 4 பேர் ஒரே நாள். நேற்று 2 விபத்துக்கள். இந்த 2 விபத்துக்கும் மனித தவறு காரணம் இல்ல அப்படின்னா நீங்க எப்படி விபத்து நடந்திருக்குன்னு நீங்க கேள்வி கேட்கலாம். ஆனைமலை பகுதியில இரவு நேரத்துல தோட்டத்திற்கு போவதற்காக விவசாயி 2 பேர் அந்த பகுதியில போகும்போது காட்டுப்பன்றி அந்த வாகனத்தை மோதும் போது அதன் மூலமாக 2 பேர் அடிபட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் தலைக்கவசம் அணியாத காரணத்தினால் 2 உயிர்கள் பலியாகி இருக்கிறது. அதனால்தான் பொதுமக்களிடம் வேண்டி கேட்டுக் கொள்கிறோம், கண்டிப்பாக தலைக்கவசம் அணியுங்கள். நிச்சயமாக நாம் பல உயிர்களை காப்பாற்ற முடியும். நான் சொன்னது போல நம்ம ஊர்ல போக்குவரத்து இயல்புக்கு மாறுது. அதாவது பொது போக்குவரத்து வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் வாகனங்கள்ல வெளியில வராங்க. சாலைகள்ல மறுபடியும் நம்ம கூட்டத்தை பாக்குறோம், நெரிசல் ஆகுது. ஆனா விபத்தும் நடக்குது, உயிரிழப்பாகுது அப்படிங்கறத பதிவு பண்றார் நம்ம கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு அருளரசு அவர்கள். அவர் கூட நம்ம இன்னும் இந்த நிகழ்ச்சியில பேசலாம். சகாக்களை இணைந்திருங்கள். ஹலோ தமிழா. நம்ம கோவை மாவட்டத்துல ஏற்கனவே இஎஸ்ஐ மருத்துவமனை, அப்புறம் நம்ம ஜிஹெச் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அப்புறம் ஆரம்ப சுகாதார நிலையங்கள், இதை தவிர்த்துட்டு 10க்கும் அதிகமான தனியார் மருத்துவமனைகள்ல இந்த கரோனா சிகிச்சை அப்படிங்கிறது இவ்வளவு நாளா கொடுத்துட்டு வந்தாங்க. இப்போ கூடுதலா ஒரு 6 தனியார் மருத்துவமனைகள் இந்த கரோனா சிகிச்சைக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிற அந்த பட்டியல சேர்க்கப்பட்டிருக்காங்க. 6 மருத்துவமனைனா மொத்தமா சேர்த்தா 150 படுக்கை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு இந்த 6 மருத்துவமனைகள்ல அப்படின்னு சுகாதாரத்துறை சொல்லியிருக்கிறாங்க. இது எதுக்கு அப்படின்னா, இப்போ எண்ணிக்கை அதிகரிச்சிருச்சா நம்ம அதுக்கு தயாரா இருக்கணும்ல. அதுக்காக இப்ப நேத்து மட்டுமே 445 பேருக்கு கொரோனா பாசிட்டிவ்ன்ற மாதிரி நம்ம மாவட்டத்துல ஆகிருக்கு. ஒட்டுமொத்த பாதிப்புங்கிறது 20,000 கடந்திருக்கு. 20,393 நம்ம மாவட்டத்துல கொரோனா பாசிட்டிவ் ஆனவங்க எண்ணிக்கை இருக்கு. இவங்கல்ல 16,164 பேர் குணமாகி வீடு திரும்பிட்டாங்க. 3,891 பேர் இப்ப சிகிச்சையில இருக்காங்க. அதனாலதான் இன்னும் நம்ம கவனமா இருக்கணுங்கிறத ஒரு நாளும் வலியுறுத்துறோம். சகாக்களை யோசிச்சுக்குங்க. சரி, ஹலோ தமிழால இன்னைக்கு நம்ம வலியுறுத்துறோம் சாலை பாதுகாப்பையும் விழிப்புணர்வையும். அதுக்காக நம்ம கோவையில செயல்பட்டு வர உயிர் அமைப்பின் உறுதுணையோட தான் இந்த சிறப்பு நிகழ்ச்சியை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த விதத்துல நம்ம கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு அருளரசு அவர்கள் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. சார், இப்ப நீங்க சாலை விபத்துகள் மீண்டும் நடக்க தொடங்குது, முக்கியமா உயிரிழப்பாகுதுங்கிறத பத்தி சொன்னீங்க, சுட்டி காட்டினீங்க. ஆனா இப்ப அதுக்கு என்ன தீர்வுகளை நம்ம
முன்னெடுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட முக்கியமான கேள்வி. அதுக்கு உங்களுடைய பதில்? நமது மாவட்டத்தை பொறுத்தவரை நம்ம பல்வேறு அமைப்புகள், NGO மற்றும் பிற அறிவியல் அமைப்புகளோட, கல்லூரிகள், இன்ஜினியரிங் காலேஜோட சேர்ந்து 4 வகையில நம்ம விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். முதல்ல நம்ம இதை 4E அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல எஜுகேஷன். போன ஆண்டு தமிழக அரசு எல்லா பள்ளிகளிலுமே சாலை விபத்துக்காக ஒரு மாணவர்கள் குழு, ஒரு சங்கம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சோ இப்ப அந்த எஜுகேஷன் அப்படிங்கிறது இப்போ ஆன்லைன் எஜுகேஷனா தான் இருக்கு. அவேர்னஸ் ஆன்லைன் அவேர்னஸ் தான் இருக்கு. எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. அதன் பிறகு என்போர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது அரசினுடைய உத்தரவை, சட்டத்தை எப்படி நம்ம அமல்படுத்துறோம் அப்படிங்கிறது. இதற்காக நம்ம மிக அதிக அளவுல வழக்குகளை போட்டு இருக்கிறோம். அபராதங்களும் வசூல் செய்திருக்கிறோம். கடந்த 6-8 மாதங்கள்ல மட்டும் 2 கோடிக்கு மேல நம்ம அபராதங்களை நம்ம ஆன்லைன் மூலம் அரசுக்கு பொதுமக்கள் செலுத்தி இருக்கிறாங்க, சாலை விதிகளை மீறியதற்காக. அதுக்கு அடுத்த இன்ஜினியரிங். பல இடங்கள்ல பல்வேறு காரணங்கள்னால, வியர் அண்ட் டியர், சில நேரங்கள்ல மரம் வளர்ந்ததுனால, இந்த மாதிரி நிறைய நேரங்கள்ல ரோடு இன்ஜினியரிங்ல சில பாதிப்புகள் இருக்கலாம். சில இடத்துல பைப் லைனுக்காக குழி தோண்டுவாங்க, அது சரியா மூடாத போது அந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கலாம். வேகமா வரும்போது அந்த பள்ளத்துல அவங்க சில நேரத்துல காஷனரி போர்ட்ஸ் பழசா இருக்கும், நமக்கு சரியா தெரியாம இருக்கலாம். ஒரு இன்ஜினியரிங்க நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். இதற்காகத்தான் உயிர் என்கிற அமைப்பு இங்க ஆரம்பிக்கப்பட்டது. மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை எந்த பகுதியிலே அதிகமாக விபத்துகள் நடக்குதோ அந்த பகுதிக்கு அவர்கள் காவல்துறையோடு இணைந்து சேர்ந்தோம்னா நமது மாவட்டத்திலே உயிர் பலியை கண்டிப்பா தடுக்க முடியும். அடுத்த 4வது அதுதான் எமர்ஜென்சி. தமிழ்நாட்டில் இருக்கும் மாதிரி 108 ஆம்புலன்ஸ் சர்வீசஸ் எந்த பகுதியிலுமே இல்ல. அந்த வகையில அந்த எமர்ஜென்சிக்காக யாருக்காகவும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக காவல்துறை நம்மள சாட்சியா கூப்பிடுவாங்க, நம்மள கஷ்டப்படுத்துவாங்க அப்படின்னு எந்த விதத்திலையும் யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உயிரை காப்பதுதான் நம்மளுடைய நோக்கம். அப்படிங்கிற போது பொதுமக்கள் எடுக்கக்கூடிய எந்த உடனடி நடவடிக்கையும் கண்டிப்பாக வரவேற்கப்படும், பாராட்டப்படும். காவல்துறையிலிருந்து எந்த விதமான தொந்தரவும் இருக்காது. ஆனா ஒரே ஒரு நோக்கம், அந்த உயிரை காப்பாற்றணும். சாலை விபத்தால் யாரும் இறக்கக்கூடாது என்கிறது. உடனடியாக அவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பணும் அப்படின்னோம்னா அந்த கோல்டன் ஹவர் 1 மணி நேரத்துக்குள்ளாக கொண்டு போனோம், அவங்கள அனுப்பி வச்சோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக பல உயிர்களை காப்பாற்ற முடியும். இந்த 4E ஒவ்வொரு குடிமக்களுடைய மனதிலும் அது இருக்கணும். அதற்காக அவர்களும் தங்களுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும் என்பதை நோக்கம். இதன் அடிப்படையில தான் மாவட்ட காவல்துறை கோவை மாவட்டத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உயிர் அமைப்போடு இணைந்தும் நாங்கள் செயல்பட தயாராகத்தான் இருக்கிறோம். இந்த வகையில எங்களுடைய பணி தொடரும். நிச்சயமா மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். உங்களுடைய பணி தொடரணும் அப்படின்னு நாங்க ஒரு ஊடகமாக எங்க தரப்புல முழு ஒத்துழைப்பு எப்போதும் கொடுக்க தயாரா இருக்கும் சார். எல்லாருமே சேர்ந்து விபத்தில்லா கோவைய, சொல்ல போனா விபத்தில்லா அப்படிங்கிற சூழலை உருவாக்க வேண்டியது கோவைக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாடு, இந்தியான்னு நம்ம அதை இன்னும் பரந்துபட்ட அளவுல அதிகரிக்க வேண்டியது இருக்கு. ஆனா முதல் படியாக நம்ம ஊரையும் நம்ம பகுதியும் நம்ம பாத்துக்கலாமே அப்படிங்கறதா இங்க கவனிக்க வேண்டிய விஷயம். பேசலாம் இன்னும். இணைந்திருங்கள். இது ஹலோ தமிழா நிகழ்ச்சி. உங்ககிட்ட சொன்ன ஒரு விஷயத்தை மீண்டும் நான் இன்னைக்கு சொல்றேன். ஏன்னா மாநகராட்சி தரப்புல மறுபடியும் சொல்லிருக்காங்க, நம்ம கோவை மாநகராட்சி இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இனி இந்த தகர ஷீட் கிடையாது அப்படின்னு இருக்காங்க. கொரோனா பாதிச்ச உங்க வீடு, கடைகள் முன்னாடி இந்த தகர ஷீட் போட்டு மறைக்கிற பணி அப்படின்றது இவ்வளவு நாளா நடந்தது இல்லையா? ஆனா இனி அதுபடி பண்ண மாட்டோம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு வந்திருக்காங்க. எப்படி பண்ண போறாங்கன்னா, ஒருவேளை இப்போ ஒரு ஏரியால ஒரு வீட்டை சேர்ந்தவங்களுக்கு கொரோனா பாசிட்டிவ் இருந்ததுன்னா அது தனிமைப்படுத்தப்பட்ட வீடுன்னு ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டுவாங்க. அதுக்கு பதிலா இந்த தகர ஷீட் அப்படிங்கறது எப்ப பயன்படுத்துவாங்கன்னா, ஒரே வீதியில ஒரு 5 பேர் இல்ல 5க்கும் மேற்பட்டவங்களுக்கு கொரோனா பாசிட்டிவ் ஆயிடுச்சுன்னு வைங்க, ஒரே வீதியில. ஆனா அப்ப அந்த தகர ஷீட் போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. வீடுகள் மற்றும் தனி கடைகள் அப்படின்னு சொன்னா அப்போ வெறும் நோட்டீஸ் மட்டும் தான் இருக்காங்க. ஆனா இதுல என்னன்னா, அந்த மாதிரி பாசிட்டிவ் ஆனவங்க வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, தங்களை தனிமைப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இதெல்லாமே செய்யறது. சரி, ஹலோ தமிழா கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஹலோ தமிழா ஒரு சிறப்பு நிகழ்ச்சியா, சாலை பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு தொடர்பான ஒரு நிகழ்ச்சியா உயிர் அமைப்பினுடைய உறுதுணையோட கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த விதத்துல இப்ப நம்ம கூட பேச போறவர் சார். வணக்கம். வணக்கம். ஹலோ FM நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். எனது பெயர் JK பாஸ்கரன். நான் தற்பொழுது கோவை மைய வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் வட்டார போக்குவரத்து அலுவலராக பணிபுரிகின்றேன். திரு பாஸ்கரன் சார் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில பேச வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். இப்ப நீங்க சொல்லுங்க, இப்போ மீண்டும் அந்த இயல்புங்கிறது சாலையை பொறுத்தளவுல வந்தாச்சா? தற்பொழுது இருசக்கர வாகனங்கள் நம்ம கோவிட் அந்த
144 டைம்ல இருந்து இருசக்கர வாகனங்கள் காலையில மார்க்கெட் போறது இந்த மாதிரி குறிப்பிட்ட பணிகளுக்காக மட்டும் வந்தது. அதுக்கப்புறம் படிப்படியா தமிழக அரசு தன்னுடைய 144 இதை ரிலாக்ஸ் பண்ணிட்டு இப்ப வாகனங்கள் கொஞ்சம் அதிக போக்குவரத்து அதிகரித்து உள்ளது. தற்பொழுது வந்து ஸ்கூல்ஸ் இன்னும் ஓபன் பண்ணலைங்க. அதனால ஸ்கூல் பஸ்ஸஸ் இன்னும் ஆப்ரேட் பண்ணல, ஆம்னி பஸ்ஸஸ் இன்னும் ஆப்ரேட் பண்ணல. அதே மாதிரி பிரைவேட் பஸ்ஸஸ் வந்து அதர் ஸ்டேட்டுக்கு போறதும் அதர் டிஸ்ட்ரிக்ட் போறதுலயும் கொஞ்சம் கட்டுப்பாடுகள் இருக்கு. இருப்பினும் வந்து இந்த கோவிட் காலகட்டத்துல வந்து இருந்த வாகனங்களை விட தற்பொழுது அதிக வாகனங்கள் இருசக்கர வாகனங்களா இருக்கட்டும் அல்ல சுற்றுலா வாகனங்களா இருக்கட்டும் இது எல்லாமே அதிகமா இப்ப இருந்துகிட்டு இருக்கு. ஆனா பாஸ்கரன் சார், நீங்க சொல்லுங்க, இப்போ கோவையை பொறுத்தளவுல சாலை பாதுகாப்பு தொடர்பான அந்த அக்கறை எவ்வளவு இருக்கிறதா பாக்குறீங்க? கோவை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இருசக்கர வாகனங்கள்ல வந்து அப்பொழுதுலேருந்தே அந்த ஒரு அவேர்னஸ் இருந்துகிட்டு இருக்கு. ஹெல்மெட் இல்லாம போறதுன்றது ரொம்ப ரேரா தான் இருக்கு. நீங்க போட்டு 97.7% கோவை மாநகரத்துல இருசக்கர வாகனங்கள் வரக்கூடிய மக்கள் ஹெல்மெட் அணிஞ்சிட்டு தான் வராங்க. அதே நிலைமைதான் இப்பயும் இருக்குது. நேற்று கூட பாக்குறப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப மினிமம் அதாவது ஒரு 1% 2% மக்கள் தான் போடாம இருக்காங்களுடைய மற்றபடி முகக்கவசமா இருக்கட்டும் இல்ல அதே மாதிரி இருசக்கர வாகனத்துல போகக்கூடிய மக்கள் தலைக்கவசமா இருக்கட்டும் கட்டாயம் அணிஞ்சுதான் போறாங்க. அதுல அந்த அவேர்னஸ் அவங்களுக்கு இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா ரொம்ப நன்றி சார், நீங்க மக்கள் இந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறாங்க அப்படிங்கறது நீங்க ஒரு அதிகாரியா சொன்னதுல எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனா இன்னும் அதை அதிகப்படுத்தணும், எப்போதும் அதை நினைவுல வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சிறப்பு நிகழ்ச்சி. ஆர்டிஓ திரு பாஸ்கரன் அவர்களோட இன்னும் நம்ம பேசலாம், இணைந்திருங்கள். ஹலோ தமிழா நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்க எல்லாரையும் வரவேற்கிற நான் கண்ணன் சகாக்கள். இன்னைக்கு உள்ளூர் உலக நடப்புகள் ஒரு பக்கம் அப்படின்னா ஒரு சிறப்பு நிகழ்ச்சியா சொல்ல போனா சாலை பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு தொடர்பான ஒரு நிகழ்ச்சியா நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம கோவையின் உயிர் அமைப்பின் உறுதுணையோட இந்த சிறப்பு நிகழ்ச்சியை இன்னைக்கு நம்ம கேட்டுட்டு இருக்கோம் சொல்லலாம். நம்ம கோவையை பொறுத்தளவுல மீண்டும் இயல்பு நிலை திரும்புதுன்னா அப்ப நம்ம சாலை பாதுகாப்புல கவனம் செலுத்த வேண்டியது எந்த அளவுக்கு முக்கியம், அதுக்கான தேவை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம ஊரின் பிரபலங்கள் பேச போறாங்கன்னு சொன்ன அந்த விதத்துல ஆர்டிஓ திரு பாஸ்கரன் சார் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. சார், நீங்க ஏற்கனவே சொன்னீங்க நம்ம ஊரை பொறுத்தளவுல மக்களுக்கு விழிப்புணர்வு இருக்கு, அதை பத்தி பிரச்சனை இல்லை, ஆனா இன்னும் அதிகரிக்கணும் அப்படின்னு. ஆனா இப்ப இருக்கிற சூழல்ல என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கப்படணும் நிர்வாக தரப்புலயும் சரி மக்கள் தரப்புலயும் சரி? கட்டாயம் சார். இப்ப என்னன்னா நான் என்ன பண்ணியிருந்தேன்னா என்னுடைய வாகனத்துல இந்த 144 தடை உத்தரவு அதிகமாக அமல்படுத்தக்கூடிய இருந்த ஏப்ரல் மே மாதங்களில என்னுடைய வாகனத்துல ஒளிப்பு இருக்கையை வச்சே வந்து மக்கள் பொது இடங்கள்ல அதிகமா கூடக்கூடிய இடங்கள்ல எல்லா இடத்துலயுமே இந்த கொரோனா அவேர்னஸ் நிகழ்ச்சியை நான் நடத்திக்கிட்டு இருந்தேன். அதோட சேர்த்து வந்து என்னுடைய ரோட் சேஃப்டி அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து சேர்த்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம சாலையில வந்து வாகனங்கள் அதிகம் இல்ல அப்படின்ற எண்ணம் எல்லா வாகன ஓட்டுநருக்கும் உண்டு. இதே மாதிரி ஒவ்வொரு வாகன ஓட்டுநரும் வந்து வண்டியில ரோட்ல வந்து எந்த வாகனமும் கிடையாது, நம்ம வேகமா போலான்ற எண்ணம் இருந்ததுன்னா எல்லா வாகனமுமே ஓவர் ஸ்பீட்ல வர மாதிரி இருந்தா விபத்துகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுடைய வாகனத்தினுடைய வேகத்தையும் கம்மி பண்ணிக்கங்க. அதே மாதிரி நம்ம வேகமா சப்போஸ் ஏதோ ஒரு வாகனம் வந்து இடிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது அப்படின்னா நமக்கு தலைக்கவசம் இல்லைன்னா நம்மளுடைய உடல் பாதிப்புகள் அதிகமா ஏற்பட்டு விபத்துக்கான காரணங்கள் உண்டாகக்கூடும். அதனால இந்த கோவிட் நேரத்திலையும் நீங்க வந்து கட்டாயம் தலைக்கவசம் அணியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அடுத்தது ஓவர் ஸ்பீடு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையும் அவங்களுக்கு வச்சு நம்ம பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இது மட்டும் இல்லாம நம்மளது மேக்சிமம் பாத்தீங்கன்னா என்னுடைய அலுவலகத்தையா இருக்கட்டும் இல்ல வெளியிலையா இருக்கட்டும் நம்முடைய அந்த அவேர்னஸ் கூடிய பேனர்ஸ் பிளக்ஸஸ் இது மாதிரி எல்லாருமே வச்சு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு நம்ம ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு சுப்ரீம் கோர்ட் வழிதலையின்படி பார்த்தோம் அப்படின்னா நேரப்பட்டு 6 ஹெட்னு சொல்லும் 6 தலைப்புகளில் வந்து இந்த ஒரு 6 ஹெட்ல வயலேஷன்ஸ் டிராபிக் வயலேஷன்ஸ் ஏதாவது நடக்கிற அந்த வயலேஷன்ஸ் மூலமா அவங்களுடைய ஓட்டுநர் உரிமத்தின் மீது நடவடிக்கை எடுங்க. மினிமம் 3 months வந்து அவங்களுடைய ஓட்டுநர் உரிமத்தை சஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கோட்பாட்டின் கீழே வந்து அதிக வேகமா போகக்கூடிய வாகனங்கள், சிவப்பு விளக்கை தாண்டி மதிக்காமல் செல்லக்கூடிய வாகனங்கள், அதிக பாரம் ஏற்றக்கூடிய வாகனங்கள், சரக்கு வாகனங்கள்ல பயணிகளை ஏற்றிட்டு போகக்கூடிய வாகனங்கள், ட்ரங்க் அண்ட் டிரைவிங் என்று சொல்லக்கூடிய மது அருந்து விட்டு வாகனம் இயக்கக்கூடிய வாகன ஓட்டுநர்கள் மற்றும் வந்து செல்போன் பேசிக்கிட்டே வண்டி இயக்கக்கூடிய வாகன ஓட்டுநர்கள், இந்த 6 வகையான தலைப்புகளில் இருக்கக்கூடிய டிராபிக் வயலேஷன் செய்யக்கூடிய டிரைவர்கள் மீது நாங்க மினிமம் 3 months அதாவது மேக்சிமம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எத்தனை வருஷம் தான் நம்ம சஸ்பெண்ட் கொடுக்கலாம். இருந்தாலும் குறைந்தபட்சம் 3 மாதங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் வழிகாட்டுதன்படி நம்ம அவங்களுடைய ஓட்டுநர் உரிமத்தை தற்காலிக தகுதி நீக்கம் செய்து வருகிறோம். இதோட அவேர்னஸ் மக்களுக்கு ஓரளவு வந்துருச்சு. இருப்பினும் இன்னும் நம்மளுடைய தனி மனித ஒழுக்கம், தனி மனித கட்டுப்பாடு,
தனி மனிதனுடைய செயல்பாடு இன்னும் அதிகமாக இருந்தால் நாம போறது சரியா போனா போதும், அடுத்தவங்களை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, நம்மளுடைய சொந்தங்கள் தான் ரோட்ல பயணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை மனசுல வச்சுக்கிட்டு அரசு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை, சாலை பாதுகாப்பு விதிமுறைகளை சரியாக கடைபிடித்தார்களானால் இந்த மாதிரியான விபத்துகள் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால் மக்களிடையே ஒரு தனி மனித ஒழுக்கம் கட்டாயம் செயல்பட வேண்டும், அதை நாம் ஊக்குவிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆர்டிஓ திரு பாஸ்கரன் சார் அவர்களுக்கு உங்க சார்பில் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் சகாக்களை. ஏன்னா அவர் சொல்ற அந்த தனி மனித ஒழுக்கம் அது எல்லா விஷயத்திலையும் தேவை, அதுவும் சாலையை பொறுத்தளவுல ரொம்ப ரொம்ப தேவையா இருக்கு. அது ஏற்கனவே நமக்குள்ள இருந்தாலும் அதை மீண்டும் நினைவுபடுத்தவும் திரும்ப திரும்ப சொல்லவும் தான் இந்த மாதிரியான சிறப்பு நிகழ்ச்சிகள். நம்ம கோவையின் உயிர் அமைப்போட உறுதுணையோட இந்த சிறப்பு நிகழ்ச்சியை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னும் பேசலாம் ஹலோ தமிழால. ஹலோ தமிழா கேட்டுட்டு இருக்கீங்க. நான் கண்ணன் உங்க கூட சகாக்களே. இன்னைக்கு நம்ம ஹலோ தமிழா சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியா சாலை பாதுகாப்பு அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஏன்னா சாலை பாதுகாப்புங்கிறது இன்னைக்கு அதுவும் மீண்டும் ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு நம்ம எல்லாரும் திரும்புறோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற அடிப்படையில தான் நம்ம கூட நம்ம ஊரின் பிரபலங்கள் பேச போறாங்கன்னு சொன்னேன். அந்த விதத்துல ரொம்ப முக்கியமான ஒரு நபர் கூட இப்ப நம்ம பேச போறோம். சார், முதல்ல மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இந்த நேரத்துல எங்க ஹலோ தமிழா நேயர்கள் சார்பாக. ஹலோ எஃப்எம் நேயர்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ராஜசேகரன், கங்கா மருத்துவமனையின் எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை பிரிவின் தலைவர் பேசுகிறேன். அது மாத்திரம் இல்ல, டாக்டர் ராஜசேகரன் சார் இந்த உயிர் அமைப்பினுடைய மேனேஜிங் ட்ரஸ்டியும் கூட. தொடர்ச்சியாக உயிர் அமைப்பு மூலமா பல பணிகள், அதுவும் இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் கூட ஆன்லைன் மூலமா நீங்க எடுத்துட்டு வந்தீங்க. வாட்ஸ்அப்ல எல்லா பள்ளிக்கூடங்களோட தொடர்புல இருந்ததா இருக்கட்டும், போட்டிகள் நடத்தினதா இருக்கட்டும், ஏற்கனவே நீங்க வைத்த அந்த குறும்பட போட்டிகள்ல சிறப்பான பரிசு வாங்கின குறும்படங்களை ஒளிபரப்பினதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பணிகளை தொடர்ச்சியா பண்ணிட்டு வரீங்க. அதுக்கு மீண்டும் எங்க நேயர்கள் சார்பாக வாழ்த்துக்கள். விபத்தில்லா கோவை அப்படிங்கிற அந்த இலக்கை அடையறதுல எல்லாருமே உறுதியா இருக்கிறோம் நான் நினைக்கிறேன் சார். ஆனா நீங்க சொல்லுங்க, இப்ப மீண்டும் நம்ம அந்த நியூ நார்மல் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கைக்கு திரும்பும் போது எதுலலாம் நம்ம கவனம் செலுத்தணும்? நன்றி. இதுல ரெண்டு முக்கியமான ஃபேக்டர்ஸ் இருக்குங்க. ஒண்ணு ஒரு ரீபவுண்ட் பினாமினான் அப்படிங்கிறது இட்ஸ் a very common human tendency. எதையுமே கொஞ்ச நாள் நம்ம செய்யாம இருந்துட்டு அதை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது நாம எப்பயுமே அதை ஓவரா செய்யற டெண்டன்சி இருக்கும். அது மருத்துவத்திலேயே சைக்கலாஜிக்கலி we call it as a rebound phenomenon. சோ இப்ப இந்த கோவிட் வைரஸ் நாம எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு நம்மள எல்லாத்தையும் வீட்லயே தள்ளி வச்சிருந்துச்சு. 1 மாசம் 2 மாசம் இல்ல, ஆல்மோஸ்ட் நியர்லி 5 to 6 months எல்லாருமே லாக்டவுன்ல இருந்துட்டோம். இப்ப லாக்டவுன் எப்ப முடியும்னு எல்லாரும் ஈகரா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இப்ப லாக்டவுன் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டா தளர்ச்சி வந்தோடனே இப்ப எல்லாருமே சாலையில நார்மல்ஸ்க்கு வரும். இதுல ஓவரா ஆக்சிடென்ட்ஸ் ஆகுறதுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது. நாம எவ்வளவு நம்ம உயிரை இந்த 6 மாசம் பாதுகாத்து வச்சிருந்தோமோ அதை நாம ஒரு செகண்ட்ல நாம சாலை ஆக்சிடென்ட்ஸ்ல நாம இப்ப விட்டுறக்கூடாது. சோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்னு இது இதுவும் சயின்டிபிக்கலி வெல் ப்ரூவ்ட். 5-6 மாசம் நம்ம ஒரு வாகனத்தை ஓட்டாம இருந்துட்டு அந்த வாகனம் ஓட்டும் போது நம்ம இந்த மெக்கானிக்கல் ரிஃப்ளெக்ஸ் இது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பீப்புள் who are above the age of 55 years, எஸ்பெஷலி 60-65 வயசுல இருக்கிறவங்க. ரொம்ப நாள் ஒரு வண்டி ஒரு வெஹிக்கிள ஓட்டாம இருந்துட்டு ஓட்ட ஆரம்பிக்கிற போது அவங்களோட சேஃப்டி ரிஃப்ளெக்சஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ அதனாலயும் இந்த சாலை விபத்துக்கள் ஜாஸ்தி ஆகுறதுக்கும் சான்சஸ் உண்டு. இன்னொரு பகுதியில பாத்தீங்கன்னா இளைஞர்கள், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இளைஞர்கள் ரொம்ப நாளா they would have been waiting to get back on the road. அண்ட் இப்ப பாசிபிலிட்டி வந்தோடனே கொஞ்சம் ஓவர் ஸ்பீடிங், கொஞ்சம் ரேஷ் டிரைவிங், அதுக்கும் கொஞ்சம் சான்சஸ் இருக்கு. ஸோ இது எல்லா காரணத்தை கொண்டும் இந்த சாலை விபத்துகள் அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் நம்ம இவ்வளவு நாள் பேணி பார்த்த உயிரை ஒரு நிமிஷ தளர்ச்சியில நம்ம சாலை விபத்துல விட்டுறக்கூடாது. அதுதான் உயிர் அமைப்பின் முக்கிய வேண்டுகோள். நிச்சயமா சார், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி நீங்க சொல்லிருக்கீங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மருத்துவராக இந்த சூழல்ல நம்மளுடைய உடல் இயக்கமே எந்த அளவுக்கு மட்டுப்பட்டு போயிருக்கும். இப்ப மீண்டும் நம்ம ரோட்டுக்கு வரும்போது அதை கூட நம்ம கவனத்துல எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றார் டாக்டர் ராஜசேகரன் சார். அவர் கூட இந்த சிறப்பு நிகழ்ச்சியில இன்னும் பேசலாம். இணைந்திருங்கள் சகாக்களே. செப்டம்பர் 21ஆம் தேதியிலிருந்து ஒரு 5 நாளைக்கு அந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஆன்லைன் வகுப்புகள் நடத்தக்கூடாது அப்படின்னு தமிழக அரசு உத்தரவு போட்டிருக்காங்க. மாணவர்களின் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக இந்த நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரி பள்ளிக்கல்வித்துறை தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. 8:35 ஆச்சு சகாக்களே. ஹலோ தமிழா ஒரு சிறப்பு நிகழ்ச்சியா சாலை பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு தொடர்பான ஒரு நிகழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம கோவையின் உயிரமைப்பின் உறுதுணையோட இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக ஒலிபரப்பாயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நம்ம கூட டாக்டர் ராஜசேகரன் அவர்கள் பேசிட்டு இருக்காங்க. டாக்டர் ராஜசேகரன் அவர்கள் கங்கா மருத்துவமனையின்
எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை துறையினுடைய தலைவர். அது மட்டும் இல்ல, இந்த உயிரமைப்பின் மேனேஜிங் ட்ரஸ்டியும் கூட. சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, இப்ப இன்றைய சூழல்ல விபத்து ஏற்படாம தடுக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்ன? முக்கியமா நம்ம இந்த இந்தியால இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ டெய்லி காலையில மனசுல வச்சுக்கிட்டோம்னாலே நம்ம எல்லாருமே கொஞ்சம் காஷியஸ் ஆயிடுவோம். ஸோ இந்தியன் நாட்டுல ஒவ்வொரு 3 நிமிஷமும் ஒரு உயிர் டிராபிக் ஆக்சிடென்ட் நம்ம இழக்கிறோம். உயிர் இழக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆல்மோஸ்ட் 10 பேர் அவங்களோட உடல் உறுப்புகள் ஏதாச்சும் ஒன்றா இழக்கிறாங்க. கையோ காதோ கண்ணோ. சுமார ஒரு 20-25 பேர் நல்லா ட்ரீட்மெண்ட் ஆகி நல்லா ஆயிட்டாலும் they have to spend a lot of money. அவங்களோட டைம், அவங்களோட எனர்ஜி எல்லாமே there is a lot of wastage. So இந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ மனசுல வச்சுட்டோம்னா அதுல நாம ஒருத்தர் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்கு இருந்தாலே எல்லாருமே ரொம்ப காஷியஸா ஆயிடுவாங்க. ரெண்டாவது நாம எந்த ஒரு வெஹிக்கிளை யூஸ் பண்ணாலும், என்ன மாதிரியான இதுல நம்ம ரோட்ல போனாலும், நம்ம பெடஸ்ட்ரியனா இருந்தாலும் சரி, 2 வீலர் ஓட்டுறவங்களா இருந்தாலும் சரி, 4 வீலர் ஓட்டுறவங்களா இருந்தாலும் சரி, நம்மள நேசிப்பவர்கள், நமது குடும்பத்தார்கள் நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வீட்டுல காத்துட்டு இருக்காங்க. நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டு அவர் ஃபேமிலிஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. நாம அவங்களுக்காக ரொம்ப சேஃபா இருந்துக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம நினைச்சிட்டு நம்ம சாலையில ரொம்ப பாதுகாப்பா இருந்துக்கணும். மூணாவது நான் நினைக்கிறேன், அது இந்திய நாட்டிலேயே ஒரு காமன். எஸ்பெஷலி நாம 2 விதமான உணர்ச்சிகள் வச்சிருக்கோம். யாருக்கு ப்ராப்ளம் வந்தாலும் நம்மளுக்கு அது வராது, அது மத்தவங்களுக்கு தான் வரும். கடவுள் நம்மளை காப்பாற்றி விடுவாரு. அதனாலதான் பாருங்க, ஒருத்தர் ஹெல்மெட் இல்லாம ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி தலையில அடிபட்டு இருக்கிறத பார்த்தாலும் நம்ம மக்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் அதை ஒரு நிமிஷம் நின்று ஒரு போட்டோ பிடிச்சு உடனே வாட்ஸ்அப்ல எல்லாத்துக்கும் அனுப்பிச்சுட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் கூட ஐயோ நாம ஹெல்மெட் போட்டு நம்மளுக்கு இந்த நிலைமை ஆயிடுமா அப்படின்னு போய் உடனே ஹெல்மெட் வாங்கி போடுறது இல்லை. எனக்கு நாம எப்பயுமே எல்லாரும் புறப்படும் போது காலையில கடவுளை கும்பிட்டுக்கிறோம். அதே கடவுள் நம்மள எல்லா ப்ராப்ளத்துல இருந்தும் சால்வ் பண்ணிடுவாரு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா சாலை விபத்துக்கள் யாருக்கும் எப்பயும் ஏற்படலாம். அதுல நாமளும் ஒருத்தர் இருக்கலாம். நம்ம கண்டிப்பா அதுக்கான வேண்டிய எல்லா ப்ரிகாஷன்ஸும் எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் நினைக்கிறோம். நிச்சயமா ஒரு முக்கியமான உணர்வு சார், ஒரு தன்னுணர்வு எல்லாருக்குமே இந்த விஷயத்துல வேணும். ஆனா களத்துல இன்னும் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, அதை பத்தி நம்ம பேசலாம். இணைந்திருங்கள் ஹலோ தமிழா நிகழ்ச்சியோடு. ஹலோ தமிழா ஒரு சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியா கேட்டு இருக்கீங்க சகாக்களே. நான் கண்ணன் உங்க கூட. நம்ம கோவையின் உயிர் அமைப்பு இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணை செய்றாங்க. இன்னைக்கு சாலை விபத்தில்லா ஒரு நகரத்தை உருவாக்குறதுக்கான தேவை ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. நகரம் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த நாடே அப்படி மாறணும். ஆனா நம்ம லெவல, நம்ம ஊர்ல, நம்ம பகுதியில நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். உயிர் அமைப்பே அதுக்காகத்தான் செயல்பட்டு வராங்க. அந்த விதத்துல இப்ப நம்ம கூட டாக்டர் ராஜசேகரன் அவர்கள் இணைப்புல இருக்கிறாங்க. சார், முக்கியமான சில கேள்விகளோட இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நீங்க பேச வந்ததுல சந்தோஷம் தான் சார். ஏன்னா இந்த உயிர் அமைப்பினுடைய மேனேஜிங் ட்ரஸ்டியும் கூட நீங்க. ஆனா இந்த நேரத்துல சொல்லுங்க, களத்துல சாலை விபத்து தடுக்கிறதுக்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்னென்ன? இது ஆக்சுவலா ரொம்ப கஷ்டமானது ஒண்ணும் இல்லைங்க. ஒரு ஃபியூ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ண போது, டிராபிக் லைட் ஜம்பிங், ரெட் லைட் வரும்போது நாம மட்டும் ஸ்பீடா போயிடலாம் அப்படி அந்த 30 செகண்ட் இல்லாட்டி 40 செகண்ட் நிக்கிறதுல ஒரு ஹெசிடென்சி இருந்துட்டு அது மேஜர் ஆக்சிடென்ட்ஸ்க்கு ஒரு காரணம். ரொம்ப ரேஷா டிரைவ் பண்ணி ஓவர்டேக் பண்றது இஸ் த நெக்ஸ்ட் காமன் காஸ் ஃபார் மேஜர் ஆக்சிடென்ட். இப்போ எல்லாருக்குமே ஒரு மேஜர் ப்ராப்ளம். சைக்கிள் ஓட்டினாலும் சரி, நடந்துட்டு ரோட கிராஸ் பண்ணாலும் சரி, 2 வீலர் ஓட்டினாலும் சரி, 4 வீலர் ஓட்டினாலும் சரி, மொபைல் போன் யூஸ் பண்றது. இதுல இன்னும் முக்கியமா நிறைய பேரு மொபைல் போன்ல டெக்ஸ்டும் பண்றாங்க ஓட்டுற போது. அதாவது கார் ஓட்டிட்டே இருப்பாங்க, ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா அந்த மெசேஜும் பண்றாங்க. அந்த டெக்ஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு 5 செகண்ட்ல இருந்து 6-7 செகண்ட் வரைக்கும் அவங்களோட கவனம் சாலையிலிருந்து மாறி அவங்க மொபைல் போனுக்கு வரும்போது ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப அதிகமாகுது. ஸோ கண்டிப்பாக மொபைல் போன் யூஸ் பண்ணக்கூடாது. 2 வீலர்ல போனா கண்டிப்பா ஹெல்மெட் போடணும். 4 வீலர்ல போனா கண்டிப்பா சீட் பெல்ட் போடணும். இந்த சீட் பெல்ட் போடுறதுலயும் ஒரு முக்கியமானதா, முன்னால டிரைவர் மட்டும் சீட் பெல்ட் போனா போதும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். அது கண்டிப்பா தவறு. முன் பக்கம் டிரைவருக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க, பின் சீட்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாருமே சீட் பெல்ட் போடணும். எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி அந்த கொலிஷன் ஆகிற போது எல்லாருக்குமே ஈக்குவல் ரிஸ்க் தான் இருக்கு. எஸ்பெஷலி பின்னால உட்கார்ந்து இருக்க குழந்தைகளுக்கு ரொம்ப அதிகமான ரிஸ்க் இருக்கு. ஸோ அதனால எல்லாருமே சீட் பெல்ட் கண்டிப்பா போடணும். இந்த சில ப்ரிகாஷன்ஸ் மட்டும் எடுத்துட்டோம்னா 100%
ஆக்சிடென்ட் ரொம்ப குறையும். ஆக்சிடென்ட் ஆனாலும் அதுல உயிர் இழப்பு ஏற்படுறதுக்கும் ரொம்ப குறையும். இல்ல, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த டாக்டர் ராஜசேகரன் அவர்கள் நினைவுபடுத்துறாங்க. இப்ப இந்த நேரத்துல நீங்க வெளியில கிளம்பும் போது மறக்காம நம்ம முகக்கவசம் அணிகிற மாதிரி தலைக்கவசமும் அணியணும். அதுல அந்த பக்கல் கரெக்டா போட்டிருக்கணும். கார்ல பயணிக்கிறவங்க சீட் பெல்ட் வெறும் டிரைவ் பண்றவங்க மட்டும் இல்ல, கூட பயணிக்கிறவங்களும் போட்டுக்கணும். கார்ல எத்தனை பேர் பயணிச்சாலும் அத்தனை பேருக்கும் இன்னைக்கு உங்களுக்கு சீட் பெல்ட் முக்கியமான ஒரு தேவையா மாறி இருக்கு. யோசிங்க. இன்னும் பேசலாம் ஹலோ தமிழா நிகழ்ச்சியில. ஹலோ தமிழா ஒரு சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. சாலை பாதுகாப்பு தொடர்பா இவ்வளவு நேரமா நம்ம கேட்டுட்டு இருந்தோம் சகாக்களே. ஆனா இன்னும் 1 மணி நேரம் நிகழ்ச்சி இருக்கு. அந்த நிகழ்ச்சியில உங்களுக்கான கேள்வியும் தயாரா இருக்கு. ஆனா கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இவ்வளவு நேரமா சாலை பாதுகாப்பு தொடர்பான இந்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நீங்க கேட்டீங்க இல்லையா? இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையா இருந்தவங்க நம்ம கோவையின் உயிரமைப்பு தொடர்ச்சியாக சாலை பாதுகாப்புக்காக விபத்தில்லா கோவையை உருவாக்க பல பணிகளை தொடர்ச்சியா செய்து வராங்க. அதுல குட்டி காப்ஸ் கூட ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இந்த லாக்டவுன் காலகட்டத்துல பள்ளிக்கூட மாணவர்கள் ஸ்கூலுக்கு போகாத ஒரு சூழல்ல கூட வாட்ஸ்அப் குரூப்புகள் மூலமா எல்லாம் ஒவ்வொரு ஸ்கூல் டீச்சர்ஸோடையும் தொடர்புல இருந்து அந்த டீச்சர்ஸ்க்கு அந்தந்த ஸ்கூல்ல அவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் இப்படி நிறைய பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. மாணவர்களுக்கு ஆன்லைன்லயே போட்டிகள் நடத்தினாங்க சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக. சோ அப்படிப்பட்ட ஒரு அமைப்பின் உறுதுணையோட தான் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு நேரமா நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க. அந்த அமைப்பின் மேனேஜிங் ட்ரஸ்டி கங்கா மருத்துவமனையின் எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை துறை தலைவர் டாக்டர் ராஜசேகரன் அவர்கள் தான் இப்ப நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. சார், நிறைவா நீங்க சொல்லுங்க, இப்ப இருக்கிற இந்த சூழல்ல நாம சாலை பாதுகாப்பை வலியுறுத்த இல்ல சாலை பாதுகாப்பு அப்படிங்கறத வற்புறுத்துறதுக்காக நிர்வாக தரப்புல செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? ஒவ்வொரு சிட்டிலையும் பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கு. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சிட்டிலையும் ஏதாச்சும் ஒரு இடத்துல திருப்பி ஆக்சிடென்ட்ஸ் ஆகிட்டே இருக்கும். அதை வந்து டெக்னிக்கலா பிளாக் ஸ்பாட்ஸ் சொல்றோம். ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணி அது எதனால ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னு அதுக்கு வந்து அந்த ஆக்சிடென்ட் இன்ஜினியரிங்னு இருக்கு. அந்த சாலை திருப்பத்துல அந்த ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கு, அந்த கட் ரோட்ஸ் வந்து எந்த ஆங்கிள் சேருது, அங்க ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கா, அங்க லைட்டிங் நல்லா இருக்கா, விஷன் நல்லா இருக்கா, அதாவது கட் ரோட்ல இருந்து வரவங்களுக்கு மெயின் ரோடு இருக்க வெஹிக்கிள்ஸ் கொஞ்சம் நல்லா தெரியணும். ஸோ அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் பேரிகேட்ஸ் வேணும் அதெல்லாம் முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய காரணங்கள் அது இருக்கு. அது வந்து நம்ம பாசிட்டிவா செய்ய வேண்டியது. நெகட்டிவா நிறைய விஷயம் இருக்கு. அப்கோர்ஸ் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நமது சாலைகள்ல இந்த குண்டும் குழியும் இருக்கிறது, ஃபாஸ்டா ஒருத்தர் வரவங்க பக்கத்துல வர சமயத்துலதான் அந்த குழி தெரியும். அதை அவாய்ட் பண்றதுக்காக சடனா ஒரு சைட்ல திருப்பினாங்கன்னா அவங்க பக்கத்துல இருக்க வெஹிக்கிள் அடிபடுறதுக்கு நிறைய சான்ஸ். ஸோ ரோட்ஸ வந்து நல்லா பண்றது, ரோடு இன்ஜினியரிங் இத வந்து வெளிநாட்டுகள்ல அத ஒரு பெரிய சயின்ஸா பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ரோட்ல ஒரு ப்ராப்ளம் இருந்து அதனால ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா தே ஆர் எலிஜிபிள் டு கோ டு த கோர்ட் அண்ட் கெட் அ பிக் காம்பன்சேஷன். ஸோ அதனால வந்து கவர்மெண்ட்டும் அங்க வந்து 100% நல்ல ரோட்ஸும் நல்ல ரோடு இன்ஜினியரிங்கும் வைக்கிறதுக்கு there is a compulsion. இன்னொரு ஈவன் ஸ்மால் ஃபேக்டர்ஸ் லைக் நாங்க மாசத்துல அட்லீஸ்ட் ஒரு 5 or 6 ஆக்சிடென்ட்ஸ் பாக்குறோம். பிகாஸ் பெரு நாய்க்கள் திடீர்னு துரத்துறதுனாலயோ இல்லாட்டி அவங்க 2 நாய்கள் சண்டை போட்டுட்டு திடீர்னு ரோட்ல வர்றது, அதை அவாய்ட் பண்றதுக்காக ஸ்கூட்டர் இல்லாட்டி கார்ல அவங்க சடனா சுவல் பண்ற போது பக்கத்துல இருக்க வெஹிக்கிள் மேல அடிச்சிடறாங்க. ஸோ இந்த மாதிரி ரோட் விஷன், ரோடு இன்ஜினியரிங், ரோடு லைட்டிங், அப்புறம் ரோடு எஃபிஷியன்சி பிளஸ் ஸ்ட்ரே டாக்ஸ், அதுவும் ரொம்ப முக்கியமா we have to stop it. ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை அடிக்கோடிட்டு காமிச்சிங்க சார். டாக்டர் ராஜசேகரன் அவர்களுக்கு சகாக்களை உங்க சார்பில் மீண்டும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த நிகழ்ச்சியில அவருடைய கருத்துக்களை பங்கெடுத்து சொன்னது மட்டும் இல்ல, தொடர்ச்சியாக உயிரமைப்பு மூலமா நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக. இப்போ குறிப்பிட்ட பல விஷயங்களை நாம இன்னைக்கு சாலையை பொறுத்தளவுல செய்தாக வேணும். ஆனா முதல்ல மாற்றம் நம்ம கிட்ட இருந்து வரணுங்கிற மாதிரி நம்ம பாதுகாப்ப நம்ம உயிருக்கு நம்ம தானே முக்கியத்துவம் கொடுக்கணும். அதையும் பாத்துக்குங்க. சாலை பயணம் தேவை ரொம்ப 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 கவனம். சரி, இப்போ இவ்வளவு நேரமா இந்த சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டீங்க. ஆனா அடுத்த 1 மணி நேரம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தியும் ஒரு தலைப்புல நாம பேச போறோம். கேள்வியோட அடுத்துதான் நான் வரேன். நீங்க இணைந்திருங்கள்.